எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தயவுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது மீகா 7வது அதிகாரம் 8வது வசனம். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஏதோ இருளான சூழ்நிலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். பிரதர், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு நன்மையும் என்னுடைய கையில் வரல பிரதர். நன்மைன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கேன், அதை நான் ஒரு நாள் அனுபவித்ததே இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். என்ன செய்வதென்று தெரியவில்லை. என் எதிர்காலத்தை குறித்ததான ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட வார்த்தைகள், என்ன செய்வதென்று தெரியவில்லை. எல்லாம் கேட்குறாங்க என்ன செய்ய போகிற, எல்லாரும் கேட்குறாங்க நீ வேறு எந்த வேலைக்கு இப்போ போகிற, எல்லாம் கேட்குறாங்க நீ என்ன படிக்க போகிறேன்னு சொல்லி யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இருளிலே உட்கார்ந்தாலும், உங்களுடைய வாழ்க்கை இருளாய் இருந்தாலும், இருளான சூழ்நிலையாய் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார். கர்த்தருடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். கலங்காதிருங்கள். ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் நீங்கள் அச்சுறுத்தப்பட்டு பயந்து 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 உங்களுடைய நாட்களை நீங்கள் தள்ளி கொண்டிருக்கலாம். உங்களுடைய இருளான சூழ்நிலையில் வெளிச்சமாய் கர்த்தர் வருவார். வேதம் சொல்லுகிறது, உலகிலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லி இன்றைக்கு உங்களை பிரகாசிக்க செய்வார். எது நம்முடைய இருளை வெளிச்சமாய் மாற்றும், எது நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 119:105 சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என்று சொல்லி உம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் மாறும். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் வாசிங்க. ஏனோ தானோன்னு இல்லை, இந்த வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றும் என்கிற நம்பிக்கையோடு வேதத்தை வாசியுங்கள். அந்த விசுவாசத்தோடு வேதத்தை வாசிக்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், இருளான உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாய் இயேசு வந்து நிற்பார். எல்லா இருளையும் மாற்றுவார். வெளிச்சம் உதிக்கும், வாசல்கள் திறக்கும், நன்மை உண்டாகும், உன் தலை உயரும், நீ மேன்மைப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவர் நன்மையான காரியங்களை பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்து கனப்படுத்தி உயர்த்துவீராக, பாதுகாத்துக் கொள்ளும். இன்றைக்கு கர்த்தரின் அற்புதம் செய்வீராக ராஜா. எல்லா இருளான சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வெளிச்சம் இறங்கி வரட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்வீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.